வெல்கம் டு ட்ரம் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் டெய்லி மூவி அப்டேட். ஆக்டர் எஸ்கே உடைய மதராசி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் வந்து ஸ்ரீலங்காவில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்ரீலங்கா ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ படத்துக்கான என்டையர் ஷூட்டிங்குமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில பேட்ச் ஆஃப் ஷூட்டிங் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா படத்தோட என்டையர் ஷூட்டுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. அண்ட் படத்துல இருந்து ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 2nd வீக்ல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்ட்ரஸ் ஷாசிகா அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சூர்யா 45 திரைப்படத்தை பத்தி ஒரு சில விஷயங்களா ஷேர் பண்ணியிருக்காங்க. சேர்ந்த சூர்யா 45 திரைப்படத்துல அவங்களோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆர்ஜே பாலாஜி அவங்கள்ட்ட கதை சொல்லும் போதே பாத்தீங்கன்னா இந்த கதையில உங்க கேரக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க நடிச்ச படங்களோட இந்த படத்துல அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி படத்துல அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் படத்துல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயத்தையுமே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா ஷாருக் கான் அவர்கள் பார்த்தீங்கன்னா லப்பர் பந்த் திரைப்படத்தை பார்த்தாராமா. அண்ட் அந்த படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காராமா. லப்பர் பந்த் படத்துல மனைவி ரோல் பண்ணிக்கிற அந்த கேரக்டர் தான் இந்த படத்துலயுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. ஷாருக் அவர்கள் தான் அந்த படத்துலயுமே நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டோன்னே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இங்க இருந்து நிறைய படங்கள்ல ஹிந்தியில ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில இந்த ஃபர்னிச்சர் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ரீசெண்டா சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்ல கலந்துருந்தாரு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு சிங்கம் படத்துல வர கெட்டப்ல இருந்தாரு. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா இந்த சூர்யா 45 திரைப்படத்துல கிளைமேக்ஸ் போர்ஷன்ல சூர்யா வந்துட்டு இந்த சிங்கம் கெட்டப்ல வர போறாரு. அண்ட் ஆல்சோ அந்த சீன்ல வந்து ஒரு ஃபைட் சீனும் இருக்கு. அது வந்து படத்தோட பீக் மூமெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா 45 திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சிங்கம் கெட்டப்ல இருக்காரு அப்படின்னா அப்ப படத்துல கிளைமேக்ஸ்ல சிங்கம் கெட்டப்ல சூர்யா வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்ஜே பாலாஜி ஏதோ பெருசா குக் பண்றாருங்க மட்டும் தெரியுது. அதெல்லாம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்டர் ஹிருத்திக் ரோஷன் வச்சு ஒரு படம் பண்ண போறாங்க. ரீசெண்டா தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டா தான் இருக்க போகுது. ஸோ இந்த திரைப்படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போறா என்ன இது அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு வந்து கிளியரா தெரியல. சீக்கிரமே அப்டேட் வந்துடும் நினைக்கிறேன். ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக் டு பேக் பெரிய லைனப் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த ஹிருத்திக் ரோஷன் வச்சு எடுக்க போறாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஆக்டர் பிரபாஸ் கூட 3 படங்கள் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா சலார் 2, இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ் வந்து இருந்துச்சு. இன்னொரு ப்ராஜெக்ட் யார் பண்ண போறா அப்படிங்கிறது தெரியல. இது போக ஆக்டர் ஏகேஹெச் ஒரு படம் பண்ண போறாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும். இது போக கேஜிஎஃப் 3 ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும். அண்ட் இது போக ஆக்டர் ரிஷப் ஷெட்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே நடிக்க போறாரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுமே ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் தான் பண்ண போறாங்க. ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் பெரிய படங்கள் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த படங்கள்லாம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட திரைப்படங்களா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் கமலஹாசன் அவருடைய தக்லைஃப் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்துக்கான வேர்ல்ட் வைட் புக்கிங்ஸ் வந்து நாளைக்கு காலைல 8:01 ஓபன் பண்ண போறோம் அப்படிங்கிறத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு காலைல 8:01 தக்லைஃப் படத்துக்கான புக்கிங்ஸ் ஓபன் ஆக போகுது. ஸோ இந்த தக்லைஃப் திரைப்படம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுது. கர்நாடகாவில் பேன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன இஷ்யூ அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த இஷ்யூ பத்தி நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் எஸ்டிஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட இன்னொரு ப்ராஜெக்ட் பத்தி லேட்டஸ்டா ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. டைரக்டர் மோகன் ராஜா அவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா எஸ்டிஆர் கிட்ட ஒரு ஸ்டோரி லைன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்டுக்கான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மோகன் ராஜா டைரக்ஷன்ல எஸ்டிஆர். ஸோ உண்மையில இந்த காம்போ பார்த்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு இந்த காம்போ பற்றின டிஸ்கஷன்ஸ் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. எஸ்டிஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இமிடியேட்டா மணிரத்னம் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. நம்ம கூட சொல்லியிருந்தோம். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 49 திரைப்படம் வந்து டிலே ஆக போகுது. ஸோ மணிரத்னம் ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறமா எஸ்டிஆர் 51 திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஸோ அதுக்குள்ள இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா எஸ்டிஆர் 51 அப்புறமா எஸ்டிஆர் 49 திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இது போக எஸ்டிஆர் 50 அப்படிங்கிற பிக் ப்ராஜெக்ட் வேற இருக்கு. ஸோ இதுக்கு இடையில இந்த மோகன் ராஜா ப்ராஜெக்டை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு வந்து கிளியரா தெரியல. ஸோ மேபி ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோகன் ராஜா அவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவரோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து தனி ஒரு 1-2 தான். ஸோ அதையுமே வந்து அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியாம தான் இருக்கு. ஏன்னா ரவி மோகன், நயன்தாரா அண்ட் படத்தில் நடிச்சுக்கிற கேஸ்டோட டேட்ல வந்து கிடைச்சா மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும்
அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தியே சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு மோகன் ராஜாவோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் 2 தான். இந்த ப்ராஜெக்டை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷுடைய குபேர திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்துக்கான செகண்ட் சிங்கிள் வந்து ஜூன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்து நடக்க போகுது. ஸோ படத்துல இருந்து ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இம்ப்ரெஷனா அமையல, அவ்வளோவா ஆடியன்ஸ் கிட்ட ரீச்சும் ஆகல. ஸோ இந்த செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதர்வாவுடைய டிஎன்ஏ திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு படம் வந்து ஜூன் ரிலீஸ் அப்படிங்கிறத எப்பயோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கிடைச்சிக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அதுக்கான பிளான் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான டேஸ். இந்த டைம் சமாச்சாரம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.